ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்லேட் வச்சு ரொம்பவே ஈஸியாக சுவையான சாக்லேட் புட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேன் மேலே ஒரு சல்லடை வச்சு அதில் ஒரு கப் அளவு பால் பவுடர், அப்புறம் ஒரு 1.5 கப் அளவு சீனி. நீங்கள் இனிப்புள்ள பால் பவுடர் எடுத்தீங்கன்னா ஒரு கப் அளவு சீனியே நமக்கு போதும். ரெண்டையும் போட்டு நல்லா சலிச்சிடலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு சீனியில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா அந்த சல்லடையில் தங்கிரும். இப்போ இது கூடவே ஒரு 3/4 கப் அளவு கோகோ பவுடர், அப்புறம் ஒரு 1/2 கப் அளவு சோள மாவு, இதையும் போட்டு நல்லா சலிச்சிடலாம். இப்போ இந்த சல்லடையில் ஏதாவது தூசி இருந்ததுன்னா அதை வெளியே எடுத்து போட்டுட்டு அந்த மீதி உள்ள சீனியை இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காஃபி பவுடர் சேர்க்க வேண்டாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு கட்டி ஒன்றும் இல்லாமல் மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக திக்காகி வரும்போது அதில் ஒரு 25 கிராம் அளவு உப்பில்லாத பட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக கட்டியாகி இந்த பதத்துக்கு வரணும். அவ்வளோதான், சாக்லேட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி பண்ண இந்த சாக்லேட் புட்டிங்கை ஏதாவது கண்ணாடி பவுல் இல்லைன்னா கிளாஸ் கப்பில் ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். எல்லா சாக்லேட் புட்டிங்கையும் கிளாஸில் ஊற்றி வச்சாச்சு. இனி இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரொம்பவே சுவையான சாக்லேட் புட்டிங் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த சாக்லேட் புட்டிங்கை இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா.